إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உலகத்திலே படைத்ததற்கான தலையாய காரணம் என்பது ஒன்றுதான். அதை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்கணும் என்பதற்காக தவிர வேறு காரணம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரியாத்திலே சொல்லி காட்டும்போது சொல்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் அவர்களை படைக்கவில்லை. சலஃபுல் இடத்திலே அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தஃப்சீர், ஒரு விரிவுரை என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே يعبدون என்கிற வார்த்தைக்கான பொருள் என்னது? யுவஹிதூன். يعبدوني அந்த எழுத்தினுடைய கடைசி எழுத்து நூனுக்கு கீழே என்ன வருது? கஸ்ரா, ஜேர் வருது. يعبدوني சொல்ல என்னது? என்னை வணங்குவதற்காக வேண்டி. அதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க? யுவஹிதூனி, எனக்கு தௌஹீத் செய்வதற்காக வேண்டி என்று சொல்லப்படும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்களையும் மனிதர்களையும் உலகத்திலே படைத்ததற்கான காரணம் என்பது என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே தௌஹீதோட வணங்கணும் என்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது யஅபுதூன், அதாவது அரபியில அல் இபாதா என்கிற வார்த்தையில வந்தது. அல் இபாதா, இபாதா என்பதற்கு தமிழ்ல வந்து வணக்கம் என்று சொல்லப்படும். வணக்கம் என்றால் என்ன? அரபியில இபாதத் சொல்லி சொல்றோமே, இபாதத் என்றால் என்ன? இபாதத், வணக்கம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன பதில் சொல்லுவாங்க? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், அதெல்லாம் என்னது? அதெல்லாம் வணக்கம் என்று சொன்னா சரியா? அதெல்லாம் வணக்கங்களுக்கு உதாரணங்கள். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் காரணம் என்னன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? காரணம் என்னது? இல்ல போன் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க?
நோக்கியா, சாம்சங் சொல்லிட்டு இந்த பிராண்ட் நேம் சொல்றாங்க. அதெல்லாம் போனா, அதெல்லாம் அதற்கான உதாரணம் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ். அதெல்லாம் இப்போ ஒரு நபர் வந்து காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்றாரு? 4 சக்கரங்கள் இருக்கும், அதில் 4 பேர் அமர்ந்து அதில் பயணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் வீல் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? காரை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? அந்த காரை பத்தி நம்ம வர்ணிக்கலாம். இதுதான் என்னது? காரணம் என்னன்னு சொல்றதுக்கான கேள்விக்கான பதிலா இருக்கும். அதே போல இபாதத் என்று சொன்னால் என்னது? அந்த இபாதத்தினுடைய உதாரணங்கள் கேட்கல. இபாதத் என்றால் என்னது? அதுக்கு சரியான வரை வழக்கம்னு சொல்லுவாங்க, டெஃபினேஷன். அது என்னது? இமாம் இப்னு தீமியா ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கிதாப், அவருடைய அந்த புத்தகத்தில் சொல்றாங்க, அதாவது அல்-உபூதிய்யா என்று சொல்லப்படக்கூடிய நூல், அதில் சொல்றாங்க அல்-இபாதத்து, இபாதத் என்றால், வணக்கம் என்றால், இஸ்முன் ஜாமிஉன், அது விசாலமான கருத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாகும். அதாவது ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அம்ப்ரெல்லா டேர்ம் சொல்லுவாங்க. அம்ப்ரெல்லா டேர்ம்னா என்னது? ஒரு குடை இருக்குது, அம்ப்ரெல்லா இருக்குது, அது கீழே என்ன இருக்குது? நிறைய விஷயங்கள், நிறைய ஒரு குடைக்கு அடியில் எத்தனை பேர்? 2 பேர் இருக்கலாம். ஒரு பெரிய குடையாக என்ன பண்ணலாம்? 4 பேர் நிற்கலாம் அந்த குடை கீழே. ஸோ அம்ப்ரெல்லா டேர்ம்னு சொல்லி சொன்னது என்னது? நிறைய விஷயங்களை, நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவோம்? இஸ்முன் ஜாமிஉன், விசாலமான கருத்துக்களை, விசாலமான கருத்தை வந்து உள்ளடக்கிய ஒரு வார்த்தை என்பது என்னது? அந்த இபாதத் என்பது. இந்த இபாதத் என்கிற வார்த்தை வந்து எதை குறிக்கும்? லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பத்துக்குரிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஸோ இபாதத் என்றால் அதுக்கு என்ன 2 கண்டிஷன் முக்கியமாக இங்கே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தீமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அதுக்கு இருக்கணும், அல்லாஹ்வுக்கு அது விருப்பத்துக்குரியதாக இருக்கணும். இது என்னது? இதுதான் இபாதத்து. அப்படிப்பட்ட அந்த இபாதத் என்பது மினல் அக்வாலி வல் அஃஆலி, அல்லது இன்னும் சில வாசகங்கள் வர்றது என்னது? மினல் அக்வாலி வல் அஅமாலி. இந்த இபாதத் என்பது நாம் நாவிலே வெளிப்படக்கூடிய பேச்சாக இருக்கலாம், அக்வால், அல்லது அஅமால், அஃஆல், நம்மளுடைய உடலை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம். அஃஆல், அக்வால், அஅமால். இப்போ நம் நாவிலே வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதா இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு பொருத்தத்துக்குரியதா இருக்குது. அது என்னது? அது இபாதத். நம் நாவிலே வெளிப்படக்கூடிய அல்லது நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தத்துக்குரியதா இருக்குது என்று சொன்னால் அது என்னது? அது இபாதத். இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அஃஆலி. இந்த அக்வால், இந்த பேச்சும், மற்றும் அஃஆல், இந்த செயலும் என்பது 2 வகை. அவ்வாஹிரத்தி, வெளிப்படையாக உள்ளது, வல் பாத்தினா, உள்ளம் சார்ந்தது. இப்போ வெளிப்படையாக செய்யப்படக்கூடிய செயல்கள் என்னது? உதாரணத்துக்கு நம் நிலைநாட்டக்கூடிய தொழுகை என்பது என்னது? நம் உடலால் செய்யக்கூடிய ஒரு செயல், சரிதானே? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோம், நாம் வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு செயல். ஹஜ், அதில் என்னது? நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய செயல்கள், சரிதானே? ஆனால் சில செயல்கள் இருக்குது, அது செய்வதற்கு என்னது இல்லை? நம் உடலை கை கால் பயன்படுத்த வேண்டியதில்லை, நம் உடலை பயன்படுத்த வேண்டியதில்லை, நம் நாவை பயன்படுத்த வேண்டியதில்லை. உதாரணத்திற்கு அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது என்னத்தான்? அது ஒரு செயல் தான். அதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை? நம்ம உடலை பயன்படுத்துறது இல்லை, சரிதானே? நம்ம உள்ளத்தால என்ன பண்றோம்? அல்லாஹ்வை அஞ்சுறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ் நான் ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான்னு சொல்லி என்ன பண்றோம்? அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹோப்னு சொல்லுவோம், அதாவது ரஜா. அரபில் என்ன சொல்லுவோம்? ரஜா. அந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பில் நம்ம வைக்கக்கூடிய ஆதரவு என்பதை நிறுத்தான் நம் உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு செயல். இதுல என்னது? நம் உள்ளத்தால செய்யக்கூடிய இபாதத். அல் அமால் அல் பாத்தினா, நம் உள்ளத்தால மறைவாக செய்யப்படக்கூடிய செயல்கள். இன்னொரு உதாரணம், நம்ம இடத்துல நம்மளோட சகோதரி இருக்கிறாங்க.
என்ன பண்றாங்க, நம்மள தெரியாம இதை பேசிடுறாங்க. நம்ம ரெண்டுல ஒன்று பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம், அவங்க சொன்ன அந்த ஒரு விளையாட்டை சொன்ன பேச்சை எடுத்து நம்ம மனசுல ஏற்றிட்டு என்ன பண்ணலாம், ஏன்னா இப்படி பேசிட்டாரு, அவர் பேசுறது ஒரு வேலை அவர் நிஜமாவே அதான் யோசிச்சு பேசுறாரு, அதான் சிந்திச்சு பேசுறாரு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவங்க தலைக்கு ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த வெறுப்பு அந்த குரோதத்தை உண்டாக்கிக்கலாம். அது ஒண்ணு பண்ணலாம். இரண்டாவது என்ன பண்ணலாம், தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு மன்னிச்சு விடலாம். இது ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இதுல இந்த ரெண்டாவது பண்றது என்னது, அது அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத். இதே அதை குரோதமா உண்டாக்கிட்டு அதை பொறாமை கொள்றது என்னது, அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. இப்ப அதை மாறு செஞ்சாலுமே அதை மனசுல ஏற்றிட்டு மாறு செஞ்சாலும் சரி, அதை மன்னிச்சு நம்ம அல்லாஹ்வுக்காக அதை மன்னிச்சு நம்ம அதை இபாதத்ஸ்கறதால ரெண்டுமே என்னதுதான், ரெண்டுமே உள்ளத்தால செய்யப்படக்கூடிய செயல் தான். ஆக இதுதான் இமாம் இப்னு தீமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதாவது இபாதத் என்பது, அந்த வணக்கம் என்பது என்னது, நம் உள்ளத்தாலேயோ அல்லது வெளிப்படையாக நம் உடலால செய்யக்கூடிய இபாதத், அல்லது நாம் நாவினால செய்யக்கூடிய, நம் நாவினால சொல்லக்கூடிய பேச்சு, இது அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாகவோ அல்லாஹ் விருப்பத்துக்குரியதாகவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தத்துக்குரியதாகவும் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது என்னது, அது இபாதத். இந்த வார்த்தைகள், இந்த கண்டிஷன்ஸ், இந்த ஒரு வரைவிலக்கணத்துல இந்தந்த விஷயங்கள், இந்த ஸ்டெப்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னா அதற்கான காரணம் என்பது என்னது சொல்லி சொன்னாக்கா, ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன தேவை. ஒரு இபாதத் என்று சொன்னால் அதுக்கு வந்து இரண்டு தூண்கள், இரண்டு ருக்குன் இருக்குது. முதலாவது என்னது, இஹ்லாஸுன் நிய்யா, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். இப்போ ஒரு நபர் துருவுறாருன்னு சொல்லி சொன்னாக்க என்ன பண்றாரு, அது ஒரு கல்ச்சரான ஒரு அந்த கலாச்சாரத்தில் இருக்குது, இல்லை எல்லா மக்களும் துருவ போறாங்க, நான் துருவ போறது நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் துருவ போறாங்கன்னா அவர் என்னது, அல்லாஹ்வுக்காக செய்யறது இஹ்லாஸுன் நிய்யா இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு நபருக்கு வந்து இஹ்லாஸுன் நிய்யா இருக்குது, நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்காக தான் செய்யறேன் சொல்லி அது இருக்குது. ஆனா இரண்டாவது தூண் என்பது இல்லை. அது என்னது, முதாபஅத்துர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து செய்யக்கூடிய செயல்களை பின்பற்றுறது. உதாரணத்திற்கு ஒரு நபர் ஒரு செயலை செய்யறாங்க, அந்த செயல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கோ அவங்க கற்றுக் கொடுத்தது கிடையாது, சஹாபாக்களுக்கு தெரியாத ஒரு செயல், தாபீக்கு தெரியாத ஒரு செயல், அவரோட மாணவருக்கு தெரியாத ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுட்டு அது என்ன பண்றாரு, அவரு இஹ்லாஸோடு செய்யறாரு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி என்ன பண்றாரு, அந்த செயல் என்பதை செய்யறாரு. அதுக்கு என்ன கிடையாது, அல்லாஹ் இடத்துல எந்த ஒரு வெயிட்டும் கிடையாது. அல்லாஹ் ஒரு செயலை செய்யறோம் சொல்லி சொன்னாக்க அதுக்கு என்ன வேணும், ஒண்ணு அதுக்கு இஹ்லாஸுன் நிய்யா, அதுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை மட்டுமே நாடி என்ன செய்யணும், அதை செய்யணும் முதலாவது. இரண்டாவது என்னது, முதாபஅத்துர் ரசூல். இப்போ இமாம் இப்னு தீமியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த வரைவிலக்கணத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்னது என்னது, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொன்னாங்க. இப்போ கேள்வி என்னது, அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது நமக்கு எப்படி தெரியும்? இது அல்லாஹ்வுக்கு இது பிடித்தமான செயல், இது பிடித்தமான பேச்சு, இது அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய பொருத்தத்துக்குரிய செயல், பேச்சு என்பது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு இரண்டு வழிதான் இருக்குது. ஒன்று என்னது, ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அது குர்ஆனில் எப்படி இருக்கணும் சொல்லி இருக்கணும், இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னது, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸில் தெரியப்படுத்திருக்கணும். இது அடுத்து மூன்றாவது ஒரு வழி இருக்குதா? மூன்றாவது ஒரு வழி கிடையாது நமக்கு. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பத்திற்குரிய பொருத்தத்திற்குரிய செயல் என்பது என்னது, அது ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது என்ன சொல்லியிருக்கணும், அல்லது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கணும். இதை தவிர்த்து ஒரு நபர் அது அல்லாஹ் சொல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு செயலை செய்தார் சொன்னா அதுக்கு பேர் என்னது, பித்அத். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் இந்த மார்க்கத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில புதிதாக ஒரு விஷயத்தை புகுத்துகிறாரோ அது என்ன பண்ணப்படும், அது ரத்து செய்யப்படும், அது மறுக்கப்படும்.
من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. ஆக நாம் செய்யக்கூடிய செயல் என்பது அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இருக்கணும், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடி இருக்கணும். அது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த இபாதத் என்பதை என்ன பண்றது, அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்துவது என்பது என்னது, அதுதான் தௌஹீத். அதான் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறது என்னது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு காரணங்களுக்கு எதுக்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஹீதை சரியான முறையிலே விளங்கி, இபாதத்தை சரியான முறையிலே விளங்கி அதன்படி நடப்பதற்கான தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கட்டும். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين وأصلي وأسلم على المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما وعملا وتوفيقا يا رب العالمين. أنبارنا سهودريகளே, الله سبحانه وتعالى سورة النور என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான், وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே 3 வாக்குகளை கொடுக்கிறான். 3 வாக்குகள். அந்த 3 வாக்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்கு 4 நிபந்தனைகளை வைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ, உங்களிலே ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான். இந்த வாசகத்துக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வாக்குகள் கொடுக்கிறான். لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم, உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே போலவே உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். لا يستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு புரிந்து கொண்ட அந்த மார்க்கத்தை பலப்படுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீங்கள் பின்பற்றுவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், உங்களுக்கு இலவாக்கி தருவான். وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُمْ مِنْ بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا. பயத்தை உங்களுடைய மனதில் இருந்து பயத்தை எடுத்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அதற்கு பதிலாக அந்த பாதுகாப்பை போடுவான், அந்த பாதுகாப்பு தைரியத்தை போடுவான். அந்த பாதுகாப்பு உணர்ச்சி என்பது அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை நிரப்புவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 3 வாக்குகள் என்பது என்னது, முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான், ஆட்சியை கொடுப்பான் முதலாவதாக. இரண்டாவதாக என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். மூன்றாவது என்னது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அந்த பயத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான், தைரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குவான் உங்களுடைய மனதிலே. இதான் 3 வாக்குகள். இதற்கான நிபந்தனைகள் என்னது என்பது என்னது, முதலாவதாக ஈமான் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற ஆயத்துடைய ஆரம்பத்தில் وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ, உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு وَعَمِلُوا الصَّالِحَاتِ,
உங்கள் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு. இரண்டாவது நிபந்தனை என்னது? அமிலு சாலிஹாத், நற்செயல்கள் செய்வது. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குகளை சொல்லி கடைசியில் என்ன சொல்றான்? யஅபுதூனனி, அவர்கள் என்னை மட்டுமே வணங்குவார்கள். லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, அவர்கள் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ஷிர்க் செய்ய மாட்டாங்க, இணை கற்பிக்க மாட்டாங்க. மூன்று நிபந்தனை என்னது? முதலாவதாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல். இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அமலு சாலிஹாத், நற்செயல்கள் செய்வது, அல்லாஹ் மட்டுமே வணங்குவது, ஷிர்க்கை விட்டு தவிர்த்திருப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் என்று சொல்லும்போது அது வெறுமனே என்ன கிடையாது. பெரும்பாலான சகோதரர்கள் சகோதரி சொல்லுவாங்க, ஈமான் கொள்வது என்னதுன்னா அல்லாஹ்வின் காட்சி நம்புறது தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நபியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க கட்டளையிடுறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப ஆயத்து இறங்கினது? 10 வருஷத்துக்கு மேல மக்காவில இருந்துட்டு மதீனா வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, நபியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். ஆக தௌஹீத் என்பது, ஈமான் என்பது வெறும் என்ன கிடையாது, அல்லாஹ் இருப்பான், அல்லாஹ்வுடைய இருப்புல நம்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரைட்ஸ், அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்ம அல்லாஹ்வை என்ன விஷயங்களை எப்படி நம்புவது, அல்லாஹ்வுக்கு எந்தெந்த விஷயங்கள் நம்பிக்கை என்பது, இந்த நம்பிக்கை கொண்டாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், இப்படிப்படி நம்பிக்கை கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய விஷயங்கள் சொல்லி நம்புவது என்னது? அகீதா, ஈமான் என்பது. ஆக ஈமானுடைய தொடக்கம் என்பது இங்க கல்வி கற்பதில் இருக்கிறது. முதலாவதாக கல்வி கற்று அதன்படி நம்மளுடைய ஈமானை தர்பியத்து செய்வது என்பது தான் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு. இப்போ நம்மள சேர்ந்த முக்காவாசி சகோதர சகோதரிகள் அவங்க இடத்துல போய் கேட்கும்போது அகீதாவுன்னா என்னது, அகீதாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னது, நம்ம அதுல நமக்கு கடமையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக ஈமானின் தொடக்கம் என்பது என்னது? கல்வி. இரண்டாவது அமலு சாலிஹாத், அல்லாஹ்வுக்கு அந்த நற்செயல். அஸ்ஸாலிஹாத் என்று சொன்னால் அது நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம், நாம் தவிர்த்திருப்பது, ஹராமை விட்டு தவிர்த்திருப்பது என்பதுதான் என்னது? அதுவும் அமலு சாலிஹாத் தான். ஏன்னா அரபுல சொல்லுவாங்க, இஸ்லாத்திலே ஒரு காயிதா என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, அத்தர்கு அமலுன், ஒரு விஷயத்தை விடுவது என்பது என்னது? அது செயல் தான். ஒரு நபர் தொழாம விட்டுட்டார், அது என்னது? அவர் பாவம் செஞ்சுட்டார். ஒரு நபர் என்ன பண்ணல, வட்டி வாங்காம தவிர்த்து இருக்கிறார், அவர் நற்செயல் செஞ்சுட்டார். ஒரு விஷயத்தை ஒரு மார்க்கத்தில், இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்ய விட்டு அது என்னது பேரு? அது ஒரு செயல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அமீலு சாலிஹாத் என்று சொல்லும்போது என்ன சொல்லி காட்டுறான்? நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட அந்த கடமையான விஷயங்களை செய்து, அந்த நற்செயல்களை செய்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எதை விட்டு தவிர்த்திருக்க சொன்னானோ அதை விட்டு தவிர்த்திருப்பது என்னதுதான் அமீலு சாலிஹாத். ஹராமையும் ஹலாலையும் பேணுவது, ஈமான் கொண்டு ஹராம் ஹலால் பேணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கை விட்டு தவிர்த்திருப்பது. இதுதான் என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 4 நிபந்தனைகள் இந்த ஆயத்துல. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅதல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாக்களிக்கிறான். அன்பான சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆட்சி அதிகாரம், மார்க்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த சுதந்திரம், அதே போல இந்த பயம் அல்லாத சூழல், இதை நினைச்சுதானே எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்காங்க முஸ்லிம்கள். இங்கே அந்த விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல சொல்லிக்கிட்டு அதுக்கான விடை என்னன்னு சொல்லி காட்டுறான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சிட்டான், அந்த 4 விஷயங்கள் தான் சொல்லிட்டு. அன்பான சகோதரரே, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், இந்த 4 விஷயங்களை நம்ம பூர்த்தி செய்யாம நீங்க போய் ரோட்ல நின்னாலும் சரி,
நீங்க போய் எங்க போயிட்டு யார் வீட்டு முன்னாடி போய் நின்றாலும் சரி, எந்த ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்றாலும் சரி, என்ன கிடையாது இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தர போறது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், யஸ்தக்லிஃபன்னஹும், அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். ஆட்சி அதிகாரம் என்பது என்ன கிடையாது, அது நம்ம சம்பாதிச்சுக்கிற விஷயம் கிடையாது. அல்லாஹ் நாடியவருக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறிப்பான். நம்ம டிஎன்ஏ காலையிலேயே மாலையில நம்ம போராடுறதுனால என்ன கிடைக்க போறதில்லை, அதிகாரம் என்பது கிடைக்க போறதில்லை. நம்ம மனசுல உள்ளது பயம் என்பது போக போறதில்லை. அது அல்லாஹ் கட்டுப்பட்டு இந்த 4 விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுற 4 விஷயங்களை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் நான் சொல்றான். அல்லாஹ் வாக்களித்த அந்த 3 விஷயங்களை தருவான் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன சொல்றான், யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால சென்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், அதே போல உங்களுக்கு கொடுப்பான். இது என்ன புரியுது, நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு முன்னால் சென்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை இதுக்காக தான் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை எதனால தான் கொடுத்தான், இந்த 4 விஷயங்களுக்காக தான் கொடுத்தான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மீது அல்லாஹ் கடமையாக்கிட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் செய்த இன்னல்லாஹ் லா யக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு மாறு செய்ய மாட்டான். இதுதான் நிபந்தனைகள் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், இதை பூர்த்தி செய்த நபர்கள் அல்லாஹ் கொடுப்பானா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனிலே நமக்கு நாம் யோசிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான விடைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கொடுத்துட்டான் நமக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் சுன்னத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உள்ள பிரச்சனைகளுக்கான விடைகளை சொல்லி எந்த விடைகளை சொல்லியிருக்கிறானோ அதன்படி நடந்து அதுக்கான விடையை அந்த தேடுவதற்கான தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தரட்டும். அதன்படி நடப்பதற்கான தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கட்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أذل الشرك والمشركين، اللهم انصر الإسلام والمسلمين في كل مكان. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على دينك على طاعتك. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما وعملا وتوفيقا يا رب العالمين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور صدورنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا يا أرحم الراحمين. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.